Hi friends, welcome to Jackaby's World. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 500 GB 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்குவீங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து தனித்தனி GB எப்படி பிரிக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது எப்படி பிரிக்குன்னு இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க வாங்க. நான் வந்து டிஸ்க் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் D ல வந்து தான் நான் வந்து 100 GB பிரிக்க போறேன். இதுல 270 GB இருக்குது. 100 GB நான் பிரிக்க போறேன். இப்போ டிஸ்க் கம்ப்யூட்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. உங்கள் மவுஸில் டிஸ்க் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணோன்னே மேனேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து டியில் தான் நம்ம 100 GB பிரிக்க போகிறோம், அதனால டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து ஸ்ரிங்க் வால்யூம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 GB வந்து 1024 MB வரும். நம்ம வந்து 100 GB பிரிக்க போகிறோம், அதனால வந்து 100 × 1024 வந்து கால்குலேஷன் பண்ணணும். நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நூறு × 1024. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் இருக்கும், அதில் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஒன் 400 டைப் பண்ணி கீழே வந்து ஸ்ட்ரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 GB வந்து தனியாக வந்துடுது. இப்போ வந்து 100 GB வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்க மவுஸில். இப்போ நியூ சிம்பிள் வால்யூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுக்கு வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம், ABC எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த நியூ வால்யூம் இருக்கும், அதில் பேர் கூட நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. இப்போ வந்து 100 GB வந்து தனியாக ஆட் ஆயிடுச்சு. டிஸ்க் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 GB தனியாக ஆட் ஆயிடுச்சு. இங்கே வந்து 270 GB இருந்தது லோக்கல் டிஸ்க் டியில். இதில் வந்து நம்ம பிரித்தது 100 GB. சப்போஸ் உங்களுக்கு 100 GB வந்து வேண்டாம், நான் லோக்கல் டிஸ்க் டியில் இருக்கட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை டிலீட் கொடுத்துடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. டிஸ்க் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 GB பிரித்தோம் ஜியில், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கீழே டிலீட் வால்யூம் இருக்கும், கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியில் வந்து தான் நம்ம பிரித்தோம், அதனால் நம்ம டியை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீழே எஸ்டட் வால்யூம் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபினிஷ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 GB வந்து டிலேட் ஆகி டியில் லோக்கல் டிஸ்க் டியில் வந்து டிஸ்பிசி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டிஸ்க் டியில் வந்து 170 GB இருந்தது. இப்போ நம்ம 100 GB டிலேட் பண்ணனால 270 GB ஆட் ஆகிருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.